ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பைனரி டிவிஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மலான டிவிஷன் பண்ணுற மாதிரி தான் நம்ம பைனரி டிவிஷனும் பண்ண போகிறோம். ஸோ ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனரி நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது 0 and 1 மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். வேறு எந்த நம்பர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதான் டிஃபரன்ஷியேட். மற்ற வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற மாதிரி தான் டிவிஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம் டிவைடட் நம்பரை. ஸோ நார்மலாக பண்ணுற மாதிரி ஈஸியாக பண்ணலாம். ஸோ நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம 10 அப்படின்னே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து 11 இருக்குதா வச்சுட்டிங்க அப்படின்னா 1 10s are 10 வரும். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம -1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்து 0 எடுத்துங்க. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா 1 10s are 10s தான் வரும். அப்போ 0 வரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து கோஷன்ட் வந்து நம்மளுக்கு 11 கிடைக்கும், ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். ஸோ இதே அடுத்த சம் போட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ 1011. ஸோ நான் ஏதோ நம்பர் எழுதிட்டேன், ஒரு பைனரி நம்பர். ஸோ நான் இதை வந்து அதே இன்னொரு பைனரி நம்பரை நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம தெளிவாக எழுதிக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் 1 10s are 10. ஸோ இந்த ரெண்டையும் பண்ணால் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். அடுத்த 1 எடுப்போம். ஸோ நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் மேலே 0 போட்டுக்கிறோம். ஸோ அடுத்த 1 எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 11 ஆகும். 1 10s are 10. ரிமைண்டர் இங்கே வந்து 1 கிடைக்கும், இங்கே 0 கிடைக்கும். ஸோ அடுத்து 0 எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 10. அப்போ 1 10s are 10 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் 1 எடுத்துக்கும், நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவேஷன் வேல்யூ. ஸோ இது ரிமைண்டர் வேல்யூ. ஸோ இது மாதிரி ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிவைட் சம் போடலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.